ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தஸ்லிமபதி யூடியூப் சேனல். வில்லிவாக்கம் தொகுதியில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா அவர்களுடைய அலுவலகத்துக்கு நேத்திக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சும்மா போய் ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலான்னு ஒரு விசிட்டை போட்டிருக்காரு. போனவர் அங்கே ஆதவர்ஜுனா அவளை பார்த்துட்டு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு ஃபோட்டோவில் எடுத்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டாரு. ரிட்டர்ன் வர்ற வழியில் மீன்பிடி தொழில் செய்கிற ஒரு 10 மீனவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களோட காருக்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமாக. அதுக்கப்புறம் தன்னோட காரில் ஏறதுக்காக விஜய் அவர்களும் வந்தார். அப்போ இந்த 10 மீனவர்களும் முதல்வர் விஜய் அவர்கள் வரதை பார்த்து அவர்கிட்ட போய் பேசவே ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு எங்கள் கிராமத்திலே ரொம்பவே முக்கியமான நாள். இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே கௌரவமாகவும் இந்த நாள் எங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாளும் அமையும் அப்படின்றதுக்காக விஜய் அவர்களை சாப்பிட்றதுக்கு அவங்களோட வீட்டுக்கு அழைச்சிருந்தாங்க இந்த மீனவர்கள். ஆனால் விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் இல்லைப்பா நான் வரல, எனக்கு வேற ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவாய்ட் பண்ண தான் பார்த்தாரு. அவங்க சார் ப்ளீஸ் சார் உங்கள் ஃபோட்டோவை கடவுளுக்கு நிகராக வச்சு கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கடவுள் தரிசனம் கிடைச்ச ஒரு ஃபீல் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வருகை மீனவர் சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுக்கும் சார் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. வேற வழி இல்லாம முதல்வர் விஜய் அவர்கள் அவங்களோட ஆசையை நிராகரிக்காம அவங்களோட வீட்டுக்கு சாப்பிடக்கும் போயிருந்தாரு. போன இடத்துல இன்ட்ரெஸ்டிங்கான 2 விஷயம் ஒன்று நடந்துச்சுங்க. வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தவர் அவரோட சாப்பாட்டு இலையில எல்லா வகையான நான்வெஜ் ஐட்டங்களும் இருந்துதான். மீன், இறாலு, நண்டுன்னு கடல்ல வாழ்ற அத்தனை உயிரினங்களும் ஒரே இலையில வச்சிருந்தாங்களாம். ஆனா விஜய் அவர்கள் இல்லப்பா நான் ஃபாஸ்டிங்ல இருக்கேன், கொஞ்ச நாள் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், அதனால நீங்க வெஜ்ல ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா சாப்பிட்டாராம் விஜய் அவர்கள். ரெண்டாவதா அந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கு அன்னைக்கு தான் பர்த்டே. இதை தெரிஞ்சுக்கிட்டு விஜய் அவர்கள் சொல்லுமா உனக்கு என்னம்மா கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த பொண்ணும் சார் எனக்கு எந்த கிஃப்ட் வேணாம், எனக்கு உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும்னு ரொம்ப நாள் ஆசை சார் அப்படின்னு சொல்ல அதுக்கு முதல்வரும் கிரீன் சிக்னல் கொடுக்க அண்ணனுக்கு ஊட்டி விட போறேன்ற சந்தோஷத்தில் சாப்பாடு கொஞ்சமாக எடுத்து ஊட்டி விட்டுருச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கையிலேயே பிடிக்கலிங்க, குதின்னு குதிச்சு ஏரியா ஃபுல்லாக ஒரு அலப்பறை பண்ணிருச்சு. இப்படி ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த இடத்துல நடந்துச்சு.